செகண்ட் ஹாஃப்ல வெறித்தனம்னா கத்தாம யாரும் வர மாட்டாங்க. வெறித்தனம்னா மகிழ் திருமேனி வந்து ஒரு நியூ டைப் ஆஃப் ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காரு. மியூசிக் தான் மெயின் படத்துல. அந்த ஃபைட் சீன் வரும், கார் சேஸ் சீன் வரும், அது மேல டாப் ஆங்கிள் இருந்து வச்சு எடுக்கும் போது அந்த பீட் போடுறாங்க. அஜித்தேன்னு தியேட்டரே கத்துது, தியேட்டரே கிளிகிறனா. சோ படம் எடுக்கிறவனுக்கு தான் அந்த வழி தெரியும். சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு ப்ரோ. மாசா இருந்துச்சு. 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒத்து ப்ரோ. எல்லாரும் பார்க்கலாம், அருமையா இருந்துச்சு ப்ரோ. லேக் ஆகிற மாதிரிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் லைட்டா அப்படி, செகண்ட் ஹாஃப்ல அருமையா இருக்கு. இல்ல அதெல்லாம் சும்மா சொல்றாங்க. அருமையா இருக்கு, தெரிக்க விட்டுருக்காங்க எல்லாரும். ரொம்ப ஆக்ஷன், செம்ம ஆக்ஷன் மூவி. தலை அப்படி விடாமுயற்சியா ஆக்டிங் பண்ணி செம்மையா நடிச்சிருக்காரு. எல்லாம் அஜித் வந்து நெக்ஸ்ட் குட் பேட் அக்லி படத்துக்கு நான் சரியான வெயிட்டிங்ல இருக்கேன். அப்புறம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் த்ரிஷாவும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க வேற லெவலு நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. நல்லா நீட்டாக கதை ரொம்ப இழுக்காம அப்படியே ஷார்ட் ஸ்டோரியாக முடிச்சிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க படம். நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா, செம்மையாக இருந்துச்சுண்ணா. தாங்க சூப்பராக இருக்குண்ணா. தேவையில்லாமல் எதுவுமே இல்லை, உள்ள எல்லாமே கரெக்டாக உட்காந்துருக்கு, சூப்பராக இருக்குது. புதுசாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ரெண்டும் ஆண்டகனிஸ்ட் ப்ரோட்டகனிஸ்ட் ரோலில் இருந்திருக்காங்க. 2 பேருமே சூப்பராக இருந்துச்சு. அவங்கள ரோல் ரொம்ப டிஃபைண்டாக இருந்துச்சு. எல்லாருமே ஷாலோவாக இல்லை, எல்லாமே டீப்பாக இருந்துச்சு. ஒருத்தங்களுக்கான ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் சூப்பராக இருந்துச்சு. இல்லை ப்ரோ, நல்லா இருக்குது ப்ரோ. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. யாருமே பெருசாக ஒன்றும் நல்லா இல்லாமல்னு சொன்னதில்லை. நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். 100% லாஜிக்கலாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்படியே பயங்கரமாக எதிர்பார்க்குறோம், கொஞ்சம் இதாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த சீனுக்கு கரெக்டாக உட்காந்துச்சு. நடுவில் நம்ம கொஞ்சம் ஃபில்லர்லாம் கொடுக்குற மாதிரி அஜித்தே அது மாதிரி கத்துனா இன்னும் பயங்கரமாக எலிவேட்டாது, செம்மையாக இருக்கு. ஆமாம், படம் பயங்கரமாக. நான் இது 2வது வாட்டி பார்க்குறோம். நான் வந்து 6வது வாட்டி பார்த்துருக்கேன். எல்லா ஷோவும் வந்துடும். 5 அணில் கூட்டம் வேறு வந்துக்குது. முன்னாடி உட்காந்து குரலே கொடுக்க மாட்டானுங்க, ஊமா சில மாதிரி உட்காந்துங்கிறானுங்க. ஆனால் வந்து எல்லாருக்கும் படம் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் வெறித்தனம்னா கத்தாம யாரும் வர மாட்டாங்க. வெறித்தனம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தூங்குறது அல்லது செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் நல்லா இருக்குது. அஜித் ஃபேன் தான் இருந்தாலும் அவன் அப்படி பேசுகிறான். நான் காம்போலாம் பயங்கரம்ண்ணா. லியோக்கு அடுத்து அர்ஜுன் பாங்கமாக பண்ணிக்கிறாங்க. காம்போ நல்லா இருந்துச்சு, சீப்பாக இருந்துச்சு. நல்லா த்ரிஷா அஜித் நல்லா இருக்குது. ஆனால் த்ரிஷா பண்ணது எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குதுண்ணா. த்ரிஷா பண்ணது வந்து நம்பிக்கை தருவோம். கடைசியில் ஆக்ஷன் நடிப்பு நடிக்கிறாங்க. அவங்க ஆக்டிங் பயங்கரம்ண்ணா. நான் கட்சியில் அவங்க மூஞ்சை தான் இது பண்ணிட்டாங்க. அதான் மனசு வருத்தமா, ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சுண்ணா. லாஸ்ட் சீன்ல அவங்கள அப்படி பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் சீனில் கலராக வந்தாங்க. மியூசிக் தான் மெயின் படத்தில். அந்த ஃபைட் சீன் வரும், கார் சேஸ் சீன் வரும், அது மேலே டாப் ஆங்கிள் இருந்து வச்சு எடுக்கும் போது அந்த பீட் போடுறாங்க. அஜித்தேன்னு தியேட்டரே கத்துது, தியேட்டரே கிளிகிறனா. அதானா தியேட்டருக்கு இஷ்டம். அவங்க அப்பாட்ட காசு வாங்கிப்பாங்க. அதானா நல்லா இருந்ததுங்க. நான் எல்லாருமே பார்க்கலாம். சார் நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப ப்ரௌடாக இருந்தது அவரை பார்க்கும்போது. நல்லா இருந்தது. மங்காத்தாக்கு தேவையான அளவுக்கு அதில் இருந்தது. இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு இதில் இருந்தது. அர்ஜுன் சார் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே கூஸ் பம்ப்ஸாக இருந்தது, மாஸாக இருந்தது. இல்லைங்க, பேசுகிறவங்க பேசுவாங்க, நல்லா தான் இருந்தது. ஒரு சில லேக் இருக்க தான் செய்யுது, பட் அது தவிர்க்க முடியாது மேபி. ஸோ படம் எடுக்கிறவனுக்கு தான் அந்த வழி தெரியும். நல்லா இருந்தது. அது எப்போவுமே ஆஸ் யூஷுவல் அனி ராக் ஸ்டார் தான். இருக்குது. அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். நல்ல கமர்ஷியலாக இருக்குது, நல்லா இருக்கு. இல்லை லேக் ஆகிற மாதிரிலாம் இல்லை. பட் ஆனால் படம் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. மகிழ் திருமேனி நல்லா எடுத்திருக்காரு. அஜித்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கும். இல்லை மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பி சென்டர் ஆடியன்ஸுக்கு இந்த படம் எப்படின்னு தெரில. பட் ஆனால் அஜித் ஃபேன்ஸாக இல்லாமல் ஒரு ஏ சென்டர் ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா இந்த படம் பெட்டராக நல்லாயிருக்கும், செம்மையாக. இல்லை அந்த அளவுக்கு மாஸ் இதில் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அர்ஜுன் அவரோட ரோல் நல்லா பெட்டராகவே பண்ணியிருக்காரு. அஜித் த்ரிஷா காம்போ ஆஸ் யூஷுவல் எவர் கிரீன் தான், நல்லா இருக்கு. இதுலேயும் நல்லா இருக்குது. பட் ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. பட் இதுவும் பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அதான் சொல்கிறேன்ல, மகிழ் திருமேனி வந்து ஒரு நியூ டைப் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்காது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு 2 ஃபைட் சீன் வரும், மாஸாக இருக்கும், வேறு லெவலில். படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அஜித் கம்பேக் கொடுத்த மாதிரி இருக்குது. படம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். நெகட்டிவ்ஸ் வந்து எல்லாருமே சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் படம் வந்து
சூப்பராக இருக்குது பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏற்ற படம். மங்காத்தா திருப்பி பார்த்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. அதுதான் மங்காத்தா அந்த டீம் அப்படியே திருப்பி பார்த்த மாதிரி அவன் தலை 50ன்ற மாதிரி இதுவும் அடி தூள் தலை நல்லா இருக்குது படம் பார்க்கலாம். அருண் பிரகாஷ் சொட்ட புள்ள அவருக்காக தான் வந்தோம் ப்ரோ. அவங்க அப்பா வசந்தனுக்கு வந்து கொடுத்துருக்காரு ப்ரோ. அவர் காட்டுறவங்க அப்பா அவர் தான் டீலர் ப்ரோ. அதுக்காக தான் வந்தோம். அவங்க அப்பா நல்லா பண்ணியிருக்காரு. பிரகாஷ் அவங்க அப்பா பரவாயில்ல ப்ரோ, ரொம்ப சொல்ல முடியாது ப்ரோ. என் ஃப்ரெண்டோட அப்பா நடிச்சனால தான் வந்திருக்கேன். ஐயோ 2 பேருக்கு ஒரே விஜயம் தான் ப்ரோ. வில்லனுக்கு ஒரே விஜயம் தான், வேற யாருக்கு ப்ரோ? ஹீரோக்கு ஒரே விஜயம் தான் ப்ரோ. அப்புறம் படத்தோட ரேட்டிங்ஸ் எவ்வளவு தருவீங்க? ரேட்டிங்ஸ் 10 கொடுக்கலாம் ப்ரோ. 10 ப்ரோ? 10க்கு 10 தருவீங்களா? இல்ல 100க்கு 10 கொடுக்கலாம் ப்ரோ. ப்ரோ போதும் ப்ரோ. ப்ரோ அர்ஜுன் காம்போ எப்படி? அர்ஜுன் ஸ்பெல்லிங் மட்டும் தப்பா போட்டிருக்காங்க ப்ரோ. அர்குன் போட்டிருக்காங்க ப்ரோ. அது மட்டும் என்ன சொன்னாங்க? சொல்லுங்க மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ சொல்லுங்க மேடம். நீங்க அஜித் ஃபேன்? சீரியஸா நல்லா தான் இருந்துச்சு, அவ்வளவு ஒன்றும் மோசமா இல்லை. தலைக்காக படம் யாருக்கு எடுத்தாங்க? அப்போ வாழ்க்காகலாம் பார்க்க மாட்டேன். சொல்லுங்க. படம் அஜித் நல்லா தான் இருந்துச்சு, அவ்வளவு ஒன்றும் மோசமா இல்லையே. என்ன அவ்வளவு ஒன்றும் மோசமாலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. தலைக்காக நான் பார்ப்பேன். இல்ல ரீமேக் ஏதோ சொல்லியிருந்தாங்க, அப்படிலாம் எதுவும் இல்லையா? கொஞ்சம் பேசுங்க. ஏதோ கிளைமேக்ஸ்லாம் வேட்டையாட விளையாடா என்னடா படம் அது? அந்த கிளைமேக்ஸ் போதும் ப்ரோ, யாராவது வீட்ல பார்த்தாங்கன்னா எனக்கு பிரச்சனை. தேங்க் யூ. கம்ப்ளைன்ட்ல போடுறாங்க. கொடுத்த பரிதா எடுங்க ப்ரோ. சாலை கையில வச்சிட்டு இருக்காங்க. படம் தரமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங் தான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஆக்ஷனு ஃபைட்டு எல்லாம் நல்லா இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் லாகு, மற்றபடி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபைட்டு சரியாக போகுது. காம்போ நல்லா தான் ப்ரோ இருக்குது. படம் என்ன சொல்ல வராங்கன்னா ப்ரோ அது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ப்ரோ. வேணாம் ப்ரோ. த்ரிஷா ஆக்டிங் நல்லா தான் ப்ரோ இருக்குது. அர்ஜுன் தரமாக பண்ணியிருக்காரு. இல்லை ப்ரோ தரமாக இருக்குது. 2 பேருக்கும் ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருந்தது. அனிருத் மியூசிக் தான் ப்ரோ என் ஹைலைட்டு. ஆமாம் அர்ஜுன் மியூசிக் தான். என்ன ப்ரோ எல்லா இதுவும் நல்லா இருக்கு ப்ரோ. அதெல்லாம் நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்னன்னா உண்மையாக அன்பு இருக்கணும், அதான் ப்ரோ சொல்கிறேன். லேங்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீன் தான் ப்ரோ. அது எப்படின்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ப்ரோ. நார்மலாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரியலிஸ்டிக்காக சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. லாஸ்ட்டு சூரியன்லாம் சூப்பராக இருந்துச்சு.